தேவனே எப்படி செயல்படுகிறார் என்றால் விசுவாசத்தில் தான் செயல்படுகிறார். இவைகளெல்லாம் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதை இருதயத்தில் கன்சீவ் பண்ணுகிறார், அப்புறம் வாயை திறந்து பேசுகிறார். அவர் என்ன பேசினாரோ அப்படியே ஆயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன்கிட்ட ஒன்று ரிலீஸ் ஆகிறது என்றால் அது அப்படி இருக்காது. தேவன்கிட்ட வருகிற எல்லாமே பெருகும். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு விசுவாசம் உள்ள வந்திருக்கிறது என்றால் அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்கள் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டுவதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். வருகிற ஒரு சில வாரங்கள் விசுவாச விருத்தின்னு பேச விரும்புகிறேன். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் புது வருஷத்தன்னைக்கு இயர் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு பேசினேன், பெருக்கத்தின் ஆண்டுன்னு பேசினேன். தேவன் நம்மை பெருக செய்ய சித்தமாக இருக்கிறார், விருத்தி அடைய சித்தமாக இருக்கிறார். நீ இப்படி இருந்தால் உன்னை பெருக பண்ணுவேன், அப்படி இருந்தால் பெருக பண்ணுவேன். அதன் அடிப்படையில் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கல. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் கிருபையின் அடிப்படையில் தான் கொடுக்கிறார். தேவனுடைய சகல வாக்குத்தத்தங்களும் தயவாக தான் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கிற அந்த உடன்படிக்கையே பெருகக்கூடிய உடன்படிக்கை. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை பெருகப்படுத்துவேங்கிறார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற உடன்படிக்கையே எல்லார் இதிலையும் பெருகணும். தேவன் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார், சகல பகுதியிலும் பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் என்று அவர் விரும்பினாலும், என்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு விருத்தி அடைகிறதோ அந்த அளவுக்கு தான் நான் பெருக முடியும். முற்றிலுமாகவே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் சொன்னா தானா நிறைவேறும் என்றால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தங்கள் பரிபூர்ணமாக இருக்கும். என்னுடைய பார்ட்னு ஒன்று இருக்கிறது. என்னுடைய பார்ட்னு சொல்லும் பொழுது என் மாம்ச பார்ட் அல்ல, என் மனது அதில் முக்கியமான ரோல் வகிக்கிறது. என் மனதின் எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். தேவன் பகிர்ந்தெடுத்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ள எண்ண கடவுள் இருக்கு. அது நடுவில் சொல்றார், தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியேங்கிறார். மேல சொல்லுகிறார், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டுவதற்கு மிஞ்சி எண்ணாமல்ங்கிறார். தன்னை பற்றி சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறேன். எனக்கு ஒரு கிருபை அருளப்பட்டிருக்கிறது, அதன் விளைவாக நான் டீச் பண்ணுகிறேங்கிறார். அப்புறம் என்ன சொல்றா, எவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது உயர்வா எண்ணக்கூடாது, மேன்மையா எண்ணக்கூடாது, அப்படி சொல்லலை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் அனைத்தும் மேன்மையானது, உன்னதமானது. தாழ்வான நினைவு வைத்திருக்கல. வேதமே சொல்லுகிறது, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல அப்படிங்கிறார், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள், எண்ணங்கள், சிந்தைகள்லாம் மேன்மையானது, உயர்ந்தது, சிறந்தது. மட்டமாக எண்ணக்கூடாது. தேவன் எனக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபைக்கு ஏற்ற விதத்தில் நான் எண்ணணும். ஒரு காரியம் செய்ய முடியாக எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு காலிங் இருக்கிறது. அந்த அழைப்பு கிருபையின் அடிப்படையில் உண்டாகுது. அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் நான் சிந்திக்கிறேன் என்றேன். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 3 முறை எண்ணணுங்கிற வார்த்தை வருது. எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். 3 முறை எண்ண வேண்டும் இருக்கிறது. விசுவாச அளவு கொடுக்கப்படுகிறது. அந்த விசுவாச அளவு கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. ஒன்றை செய்து நிறைவேற்றுவதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறது. அதை எதை நிறைவேற்ற கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் எண்ணணும். கவனிச்சுட்டு வாங்க, புரியாமல் இருக்கலாம், கவனிச்சுட்டு வாங்க, வணங்கிறோம். சரீர மசில் இருக்கு. சரீர மசில் போல தான் ஃபெய்த் மசிலும். இப்போது சரீரத்தில் இப்போ இந்த செடியை தூக்கக்கூடிய அளவுக்கு தான் எனக்கு பலன் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படிதான் எனக்கு பலன் இருக்கு. நான் இந்த புல்பீட்டையே தூக்கிடுவேன் அப்படி சொல்ல முடியாது. என்னை எதை செய்வதற்கு எனக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் செய்ய முடியும்.
அதே போல விசுவாசத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரோ அந்த கிருபைக்கு மிஞ்சி நான் செயல்பட முடியாது. கீழே பேசுறாரு, போதிக்கிறவன் போதிக்கிறதுலையும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்தின்படினா தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கேற்ற ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவன் தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்யணும். என்னை தீர்க்கதரிசியா தேவன் அழைத்திருக்கிறார், தீர்க்கதரிசியா இருக்க முடியாதான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் போதிக்கிற வேலைக்கு போகக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா அதை செய்வதற்கான ஆற்றல் கொடுக்கப்படலை. சில மக்கள் சொல்லுவாங்க, நான் அப்படி பண்ணிடுவேன், இதை செஞ்சிருவேன், அதை சாதிச்சிருவேன்னு வாயில ஜம்பம் பண்ணுவாங்க. ஆனால் செயலுக்கு வரும்பொழுது அது செயல்பட முடியாமல் போகும்பொழுது சோர்ந்து போகிறார்கள். ஏன் சோர்ந்து போகிறார் என்றால் அதை செய்து நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணலை அவங்க. அப்படிதானே? இப்போ இந்த செடியை தூக்க முடியுது, இதனால் தூக்கவே முடியாதுன்னு கிடையாது. அதுக்கேற்றது மாதிரி என் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டேன்னா நான் தூக்கிடலாம். அதே போல தேவன் எனக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு விசுவாச அளவு கொடுக்கப்படுகிறது. அந்த விசுவாச அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்க முடியும். கவனிக்கிறீங்க? அதனால தான் விசுவாச அளவுன்னு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விசுவாசம் இப்போ இருக்கக்கூடாது. அந்த விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த எதிர்பார்க்கிற அளவு அதிகரிச்சிருக்கணும். எதிர்பார்க்கிற அளவு அதிகரிச்சிருக்கின்றால் உங்கள் விசுவாசம் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். அவனவனுக்கு தேவன் அருளில விசுவாச அளவின்படின்னு இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த விசுவாச அளவு வித்தியாசப்படும். உங்களுடைய விசுவாச அளவு ஒரு லெவலில் இருக்கலாம், என்னுடைய விசுவாச அளவு ஒரு இடத்துல இருக்கலாம், இன்னொருத்தருடைய விசுவாசம் ஒரு லெவலில் இருக்கலாம். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அளவு மாறுபடும். விலைக்கு சொல்றேன், சில மக்கள் சுகத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பொருளாதாரத்தில் வீக்காக இருப்பாங்க. சுகத்தை விசுவாசிக்கிற விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காது. எந்த பகுதியில் உங்களுக்கு விசுவாசம் ஸ்ட்ரென்த் அடைஞ்சிருக்கிறதோ பலம் அடைஞ்சிருக்கிறதோ அந்த பகுதியில் நீங்கள் விருத்தி அடைஞ்சு போயிட்டே இருப்பீங்க. சொல்றது புரியுதுங்களா? அந்த பகுதியில் நான் விருத்தி அடையணும், இன்னும் நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்றால் அதை குறித்து கேட்கணும். அப்படிப்பட்ட மக்களோடு நான் பழகணும், நல்ல சூழ்நிலையில் நான் வாழணும், சரியானதை சூஸ் பண்ணணும். நான் செழிப்பே தப்பு அப்படின்னு போதிக்கிற சபைகளை போய் நீங்கள் கேட்டு பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்கறது செழிப்புக்கேற்ற போதனைகளை கேட்கல. சுகமாக வேண்டும், ஆரோக்கியமாக வேண்டும், நாளுக்கு நாள் சுகத்தில் நான் பெருக வேண்டும் என்றால் சுகத்தை குறித்த சத்தியத்தை அதிகமாக கேட்கணும். சுகத்தை குறித்த சத்தியத்தை அதிகமாக கேட்கும் பொழுது அதை குறித்த எதிர்பார்ப்பு எனக்கு அதிகரிக்கிறது. சொன்னது புரியுதுங்களா? எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் பொழுது என் சரீரத்தில் சுகமாவே ஆரோக்கியமாவேங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது ஒரு பரவசம் உண்டாகும், நான் சோர்ந்து போக மாட்டேன். அதே போல பொருளாதாரத்திலையும் நான் விருத்தி அடைவேன். இன்னைக்கு இருக்க நான் என்னைக்கு இருக்க மாட்டேன் என்றால் பொருளாதாரத்தை குறித்த சத்தியங்களை நிறைய கேட்கணும். கேட்க கேட்க என்ன உண்டாகும் என்றால் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 உங்களுக்கு பெருசா இருக்கும், இன்னைக்கு 10,000 ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா 10,000 மதிப்பு குறைஞ்சு போச்சுங்கிறது மட்டுமல்ல, உன்னோட விசுவாசம் அளவு அதிகரிச்சுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அன்னைக்கு 1 கோடியா இன்னைக்கு 1 கோடியா? ஏன்னா கோடியுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சுங்கிறது 2வது விஷயம். உங்களோட விசுவாசம் அளவு அதிகரிக்கும் பொழுது எதுவுமே உங்களுக்கு பெருசா தெரியாது. கீழே வாசிப்போம், இந்த வசனம் வாசிக்கிறேன், 12:3 வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். 6வது வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஒவ்வொருடைய அழைப்பு வெவ்வேறமானது, காலிங் வித்தியாசமானது. அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அந்த கிஃப்ட் இருக்கிறது என்றால்
எனக்கு அந்த கிஃப்ட் இருக்கிறதை அறிந்து அதன் அடிப்படையில் பேசுகிறான். இல்லை அந்நிய பாஷை கொடுத்துலாம் பேசுகிறாரு. அந்நிய பாஷை பேசும் பொழுது நான் அந்நிய பாஷை பேச முடியும் என்று விசுவாசித்தான் என்றால் பேசுவான். அந்நிய பாஷை பேசுவதற்கு தேவையான கிஃப்ட் எனக்கு கொடுக்கப்படலை. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா, அதனால நானும் அந்நிய பாஷை பேசலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ அந்நிய பாஷை பேச முடியாது. அந்த இடத்துல எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களான்னு சொல்லும் பொழுது சபையில் பேசக்கூடிய அந்நிய பாஷையை பற்றி பேசலது. மாம்சமான யாவரையுமே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்களே, அதை பற்றி பேசலை. அந்த இடத்துல எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறான்னு சொல்லும் பொழுது அந்த ஆவிக்குரிய 9 வரம் இருக்கு பார்த்தீங்களா, 9 வரத்தில் 8வது வரத்தை பேசுறாரு. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்கா? இல்லைங்க, அந்த வரம் எல்லாருக்கும் இல்லை. இருந்துச்சுன்னா அந்த வரம் ஆப்ரேட் ஆச்சுன்னா இன்டர்பிரேஷன் ஆப்ரேட் ஆயிரும். நீங்கள் எதை பேசுறீங்களோ அதை நீங்கள் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே, அது எல்லாருக்கும் உரியது. இது எனக்கு அருளப்பட்டிருக்கிறது அறியும் பொழுதுதான் அதை நீங்கள் விசுவாசிக்க முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும். தேவன் கிருபையினால தான் எல்லாம் கொடுக்குறார். தேவன் கிருபையினால் கொடுத்ததை விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த கிருபையோட வாழ்க்கையில் செயல்படுகிற அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். கவனிச்சிட்டே வாங்க. கிருபை என்பது ஒரு மூமெண்ட் கிடையாது, ஃபெய்த்துங்கிறது ஒரு மூமெண்ட் கிடையாது. அநேக மக்கள் ஃபெய்த் மூமெண்ட்னாங்க. அது மூமெண்ட் இல்லை, அது லைஃப் ஸ்டைல். அது விசுவாசத்திலாம் நீதிமான், அவன் லைஃப் ஸ்டைலே அதான். தேவனே எப்படி செயல்படுகிறான் என்றால் விசுவாசத்தில் தான் செயல்படுகிறார். தேவன் ஆதியம் 1ஆம் அதிகாரத்தில் இவைகளெல்லாம் படைக்க வேண்டுமென்று விரும்புகிறார், அதை இருதயத்தில் கன்சீவ் பண்ணுகிறார், அப்புறம் வாயை திறந்து பேசுகிறார். அவர் என்ன பேசினாரோ அப்படியே ஆயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறாரா? அவர் விசுவாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரா, சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறாரா? சும்மாவா விசுவாசத்திலையா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டு இவர் எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? காத்து கொண்டிருக்கிறார் என்ன? எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருக்கிறார். பிதாவாகிய தேவன் எல்லா சத்துருக்களையும் அவர் காலுக்கு கீழே கொண்டு வருவார் என்று ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் இருக்கிறபடினால அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. காத்திருக்கிறார்னா எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுங்கிற ஒரு உறுதியோடு உட்கார்ந்துருக்கிறார். உறுதி இல்லைன்னா எந்திரிச்சிருவோம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு எந்திரிச்சிருவோம். அவர் பதட்டத்தில் உட்காரல, உறுதியோடு கூலா ஸ்டெடியாக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த துதித்தலை இன்பமானதில் பேசும்போது ஒரு காரியம் பேசினேன். நாம் ஏறெடுக்கிற ஜபங்கள், துதிகள் அவைகள்லாம் ஒரு பொற்கலசத்தில் வைத்து காக்கப்பட்டிருக்குதுன்னு இருக்கு. நீங்கள் ஜெபிக்கிறீங்க இல்லையா, ஜெபிக்கும் போது இன்விசிபிளாக போகுது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் விசிபிளாக ஒரு பொற்கலசத்தில் வைத்து காக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் சரியான காலத்தில் அவைகள் உங்களுக்கு அருளப்படும்படியாக அவைகள்லாம் காத்து கொண்டிருக்கிறது, காக்கப்பட்டிருக்கிறது. அந்த டைமிங் வரும்போது ரிலீஸ் ஆகும், கட்டாயம் ரிலீஸ் ஆகும். கவனிச்சேவாங்க, கவனிக்கிறீங்க. 5 வயசில் நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கலாம், ஆண்டவரே மகளுக்காக நல்ல ஒரு வரனை கொடுங்கன்னா 6வது வயசில் வரமாட்டாவே, உங்களுக்கு 2 குடும்பத்தை நிறுத்தி ஜெயிலில் போட்டுருவாங்க. நீங்கள் ஜெபிக்கலாம், இப்போவே ஜெபிக்கலாம். காலம் நிறைவேறும் பொழுது அதுவரை அந்த ஜெபம் என்ன ஆகும்னா அந்த பொற்கலசத்தில் வச்சு காக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் கொடுக்கும்படி விசுவாசத்தோடு அவர் காத்து கொண்டிருக்கிறான் இருக்கு, ஸ்டெடியாக உறுதியாக இருக்கு. கவனிங்க, விசுவாசம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகின்னு இருக்கு. ஆங்கில பேரில் பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் இருக்கு, தேவனை இமிட்டேட் பண்ணுங்கன்னு இருக்கு. அவர் எப்படி விசுவாசத்தோடு இவைகள்லாம் நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கிறாரோ
அதே போல தேவன் செயல்படுகிற போல நான் செயல்பட வேண்டும், தேவன் சிந்திக்கிற போல நான் சிந்திக்க வேண்டும், தேவன் எதிர்பார்க்கிற போல நான் எதிர்பார்க்க வேண்டும். அவர் தன்னை போல செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறது மட்டுமல்லாமல் அவருக்குள்ள எந்த விசுவாசம் இருந்துச்சோ அதே விசுவாசத்தை எனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. சொல்றது புரியுதா? என்ன மாதிரி செயல்படு அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லை, அவரை மாதிரி செயல்படுவதற்கேற்ற அந்த விசுவாசத்தையும் எனக்குள்ள ஒரு கிஃப்டா உள்ள வைக்கிறார். தேவன்கிட்ட வருகிற எல்லாமே பெருகும். தேவன்கிட்ட ஒன்று ரிலீஸ் ஆகிறது என்றால் அது அப்படி இருக்காது. தேவன்கிட்ட வருகிற எல்லாமே பெருகும். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு விசுவாசம் உள்ள வந்திருக்கிறது என்றால் அந்த விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகணும், நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். உங்கள் விசுவாசம் பெருகியிருக்கிறது என்றால் நீங்கள் எதிர்பார்க்கிறதும் பெருகியிருக்கணும். உங்களுக்கு எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் பெருகவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகவில்லை. நாம் ஆராதிக்கிற தேவனை காட் ஆஃப் இன்க்ரீஸ்ங்கிறோம், பெருக்கத்தின் தேவன் சொல்லுகிறோம். அவரை அறிகிற அறிவில பெருகணும். கவனிக்கிறீங்க? அவரை அறிகிற அறிவில பெருகணும், பொருளாதாரத்தில் பெருகணும், சுகத்தில் பெருகணும், அவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் புரிந்து கொள்ளுகிறதில் நான் பெருகணும், புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறதில் நான் பெருகணும். புரிஞ்சிருச்சுங்க மட்டும் இல்லை, நான் செயல்படுத்துகளை பெருகும் பொழுது நான் எப்பப்பெல்லாம் ஃபெய்த்தில் ஆப்ரேட் பண்ணுறனோ, விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ணுறனோ எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றால் உங்களுக்கு பரவசம் இருக்கும். பரவசம்னா சாமி பரவச நிலையை அடைஞ்சிட்டா அதை சொல்லலை. பரவசம்னா எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு பரவசம், ஒரு எதிர்பார்ப்பு அது இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா, ஒரு பரவசம் இருக்கா, எக்ஸைட்மெண்ட் இருக்கா? பரவசங்கிற காட்டில் இங்கிலீஷ்லேயே வந்துடுறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கா? இருக்குன்னா நீங்கள் ஃபெய்த்தில் வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்க. ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிக்கும் பொழுது எதிர்பார்ப்பு இருக்கும், எதிர்பார்க்கும் பொழுது உங்களுக்கு பரவசம் இருக்கும். எனக்கு வாழ்க்கையே போர் அடிச்சுங்க அப்படின்னா நீங்கள் சிலையாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த பரவசமும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை அவரிடத்துலேருந்து கேட்டு செய்யக்கூடிய ஆளாக நீங்கள் இல்லை. ஐடலாக மாறிட்டீங்க. ஐடல் எங்கேயுமே போகாது. அப்படி காமிச்சுன்னா 30 வருஷமும் அதே நேரம் தான் காமிக்கும், மூவ் ஆகாது. தேவன் பேசுகிறதை கேட்குறீங்க, தேவனோடு செயல்படுகிறீங்கன்னா நீ இருக்கிற நிலையிலேருந்து ஸ்டெப் அவுட் ஆகி அடுத்த நிலைக்கு போயிருப்பீங்க. அதே ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்னா விசுவாசத்தில் முன்னேறலை, தேவனோட நடக்கலை, தேவனுடைய சத்தத்தை கேட்கலை, தேவனோட சத்தத்தை கேட்டு நீங்கள் செயல்படுத்தலை. நல்லா கவனிங்க, நான் குறை சொல்கிறக்கா சொல்லலைங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தரோடு பழகுறீங்க, கர்த்தரோடு நெருக்கமாக பழகுறீங்கன்னா ஃபார்வர்டு மோஷனில் தான் பேசுவார். முன்னேறிப்போ, மேலே போ, சிறந்து வா அப்படின்னு தான் உங்களோட கர்த்தர் பேசுவார். விசுவாசத்தை விருத்தி அடைவதற்கு சொல்லிக் கொடுப்பார், பெருகுவதற்கு சொல்லிக் கொடுப்பார், வெற்றி பெறுவது சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் வெற்றி பெறணும். இன்னொரு ஆள் வெற்றி பெறுகிறார், நீங்கள் அந்தளவுக்கு வெற்றி பெறணும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவரெல்லாம் நல்லா வந்துட்டானே, ஆமாம் அப்படி இருக்கு, அப்படி அது கிடையாது. போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் ஒரு 2% முன்னேறிட்டீங்க. அது என்னது? அது வளர்ச்சி. அந்த 2%க்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லும் பொழுது அடுத்து பெருகலாம். கையில் வந்து சொல்லுவோம், என்னுடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். நான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் பெருக வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன், ஆமேன். எல்லார் இதிலையும் பெருகணும், விருத்தி அடைய வேண்டும், மென்மேலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சு கொண்டே இருக்கணும். விருத்தி அப்படியே டைரக்டா வெளியே வந்துடாது. முதல்ல இருதயத்தில் ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்குது. இருதயத்தில் ஒரு பெருக்கம் ஏற்படுகிறது. இருதயத்தில் பெருக்கம் ஏற்படும் பொழுது உங்கள் விஷன் பெருகிறோம். இருதயத்தில் பெருக்கம் ஏற்படாத வரை உங்களோட தரிசனம் பெருகாது. உங்க அற்பமான எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கறது அற்பமாக தான் இருக்கும்.
உங்கள் எண்ணம் விருத்தி அடையும் பொழுது, அதனால தான் விசுவாச அளவின்படியேன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. என்னது வருது? என்ன என்ன என்னன்னு வருது. உங்கள் ஆவியில் போதுமான அளவுக்கு விசுவாசம் இருக்குங்க. உங்கள் ஆவிக்கு விசுவாசமே தேவையில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எந்த விசுவாசம் இருக்கிறதோ அதே விசுவாசம் உங்கள் ஆவிக்குள்ளே இருக்கிறது. வெளியிருந்து எதுவுமே ஆவிக்குள்ளே போகாது. ஆவி வந்து சீலடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆவியிலிருந்து நல்லதெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வெளியிருந்து ஒன்று போயிடுச்சுன்னா ஆவி கரெக்டாயிரும். அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆவியிலேருந்து நல்லது வந்துகிட்டே இருக்கும். ஆவியில் போதுமான அளவுக்கு ஃபெய்த் இருக்குது. இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அத்தனை ஃபெய்த்தும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்த விசுவாசமே உங்கள் ஆவிக்குள்ளே இருக்குது. இந்த ஆவிக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்னைக்கு உங்கள் மனதுக்குள்ளே வருகிறதோ அன்னைக்கு உங்கள் மனது விருத்தி அடைய ஆரம்பிச்சிடும். மனது விருத்தி அடைய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு விஷன் பெருகிரும். விஷன் பெருகிருச்சுன்னா நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அப்படியே நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. பார்க்காதவரை மாற முடியாதுங்க. முதல்ல பார்க்குறோம், பார்த்தவுடன் என்ன செய்கிறோம்? அது எதிர்பார்க்கிறோம். அது முதல்ல உள்ள பார்க்குறோங்க, அப்புறம் அந்த ஃபெய்த் ஆப்ரேட் பண்ணுறோம், அது எதிர்பார்க்கிறோம். நான் எதிர்பார்க்கிறேன் என்றால் எனக்கு சந்தோஷம் இருக்கணும், பரவசம் இருக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கணும். கவனிக்கிறீங்க? எக்ஸ்பெக்டேஷனே இல்லை அப்படின்னா ஃபெய்த் இல்லை. ஃபெய்த் இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா எக்ஸைட்மெண்ட் இருக்காது. என்ன வாழ்க்கை அப்படின்னு எப்படி போகுது? போதுங்க அப்படின்னா ஃபெய்த்தே இல்லைன்னு அர்த்தம். எதையும் எதிர்பார்க்கல. 1ஆம் தேதி கேட்ட வாக்குத்தத்தம் கிடையாது. எந்த வருஷமும் கேட்ட வாக்குத்தத்தை குறித்து நான் பெருகுவேன், விருத்தி அடைவேன் அப்படிங்கிற எந்த விதமான ஃபெய்த் இல்லை. ஃபெய்த் இல்லாதனால எதிர்பார்ப்பு இல்லை. ஃபெய்த்து உள்ளே இல்லைன்னு சொல்லலை. எல்லாம் கவனிங்க, மைண்டில் இல்லை. ரோமர் 5 எடுப்போம். விசுவாசம் பெருக வேண்டுமென்றால் நல்ல ஆட்களோடு பழகணும். உங்களை விட பெருசாக எதிர்பார்க்கிற ஆட்கள், உங்களை விட பெருசாக சிந்திக்கிற ஆட்கள், அவங்களோட பழகணும். உங்களோட மட்டமாக இருக்கிறவன்ட்டே பேசிகிட்டு கூடாது. பெருசாக விசுவாசிக்கிறவன், பெருசாக சிந்திக்கிறவன், பெருசாக பேசுகிறவன், அவன்கிட்ட நேரம் செலவழிக்கணும். அவங்கள பார்த்து நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. அவங்கள பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படணும். நம்மளும் இப்படி வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த விசுவாசம், அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு போதனை, நல்ல போதனை அப்படி எப்படி சொல்லலாம் என்றால், உள்ளே உட்காடுறீங்க, கேட்குறீங்க, 1 மணி நேரம் கேட்குறீங்க, 1.5 மணி நேரம் கேட்குறீங்க. கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் பெருக முடியும், முன்னேற முடியும், சாதிக்க முடியும், என் வாழ்க்கையில் இன்னும் மேலே போக முடியுங்கிற எதிர்பார்ப்பு உங்கள் மனதுக்குள்ளே வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் பெருக்கத்தின் தேவன். தேவன் உங்கள்கிட்ட வந்து பேசினார்னா இருக்கிற நிலையிலே இருன்னு சொல்ல மாட்டார். இருக்கிற நிலையை வந்து கீழே பேச மாட்டார். இருக்கிற வந்து மேலே போவதற்கான வழிகளை தான் பேசுவார். கர்த்தர் எப்பவுமே காட் ஆஃப் டிக்ரீஸ் கிடையாதுங்க. வேதம் முழுக்க படிச்சு பாருங்க. தேவன் எப்பொழுதுமே பெருக்கத்தை தான் மனதில் வச்சு பேசுறார். அப்படிப்பட்ட ஆட்களோட பழகணும். அப்படிப்பட்ட போதனைகளை மட்டும்தான் கேட்கணும். அவங்க என்ன சொல்றான்னு கேட்போமே, கேட்டோம்னா போறீங்க. அது உங்களுக்கு விருத்தி ஏற்படுத்தணும், பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், மன விருத்தி உண்டாகணும். உங்கள்கிட்ட இல்லாத விசுவாசம் அவங்ககிட்ட இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்ககிட்ட இல்லாத உங்ககிட்ட இருக்கலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது இருவரும் இணைந்து மேலே போவோம். ஆக தான் கர்த்தர் சரீரம்ங்கிற ஒரு அமைப்பாகவே சபையை வச்சிருக்கிறார். ரோமர் 5 வாங்க. ரோமர் 5 1ஆம் வசனம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது வசனம் கவனிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறோங்கிற வார்த்தை தமிழில் மேன்மை பாராட்டுகிறோம் இருக்கு. நீங்கள் ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா ரிஜாய்ஸுங்கிற வேர்டு இருக்கு.
நம்பிக்கை அடைவோம் என்று அறிந்து களி கூறுகிறோம்ங்கிறார். சொன்னது புரியுதுங்களா? அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி கிருபைக்குள்ள பிரவேசிச்சிங்க? விசுவாசத்தினாலே. கிறிஸ்து இயேசு என்ன செய்தார் என்பதை அறிந்து அதை விசுவாசிக்கும் பொழுது அவர் கிருபையா ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியத்துக்குள்ள நீங்க அக்சஸ் பண்றீங்க, உள் நுழைகிறீங்க. அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனால உள்ள நுழையல, ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அறிகிறீங்க, அறிஞ்சு அப்புறம் ஃபெய்த்ல அக்சஸ் பண்றீங்க. புரியுதுங்களா? அப்புறம் அக்சஸ் பண்ணி உள்ள நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகள்லாம் கவனிங்க. கிறிஸ்தவத்தில் இந்த ஹோப்புங்கிற வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பொதுவாக ஹோப் இஸ் நாட் அ ஃபெய்த்துமாங்க. அவங்க பேசுகிற ஹோப் வேற, பைபிள் பேசுகிற ஹோப் வேற. அதாவது ஃபஸ்ட்டு ஹோப்மாங்க, அப்புறம் ஃபெய்த்து, அப்புறம் பதில் வரும். அவங்க ஹோப்னு சொல்கிறது வந்து கவனிங்க, இதை விட்டு முக்கியமான மேட்டர் அது. பொதுவாக அவங்க ஹோப்புங்கிறாங்களே, இந்த உலகத்தில் நம்புகிறேன், எல்லாமே நம்பிக்கை தானங்க, எனக்கு ஒரு ஹோப் இருக்குங்கிறாங்க இல்லையா? அது வந்து பைபிள் ஹோப் கிடையாது. அது வந்து ஒரு காரியத்தை விரும்புறது, விஷ் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் பைபிள் ஹோப்புங்கிறது வார்த்தை வேற. பைபிள் ஹோப்புங்கிறது முக்கியமானது. 1 கொரிந்தியர் 13 கடைசி வாசம் சொல்லும் பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, 3 முக்கியமான காரியம் பேசுறாரு. அது 3மே முக்கியங்கிறார். அன்பு, விசுவாசம், நம்பிக்கைங்கிறார். வேதம் சொல்லுகிற நம்பிக்கைங்கிறது பார்க்கலாம் அப்படி இல்லை. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் சுகமாவீங்களா அப்படின்னு கேட்டால் ஐ ஹோப் ஸோ, நான் நம்புகிறேன் அப்படின்னா இல்லை, நீங்கள் ஃபெய்த்தில் இல்லை. ஏன்னா ஹோப்புங்கிறது ஃபெய்த் கிடையாது. பைபிள் ஹோப் என்பது, வேதம் சொல்லுகிற ஹோப் என்பது நீங்கள் விசுவாசத்தினுடைய விளைவாக வரக்கூடியது. புரியுதா புரியலையா? ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, விசுவாசத்தினுடைய விளைவாக வரக்கூடியதா ஹோப். உங்களுக்கு ஹோப்புங்கிற வார்த்தை மறந்துருங்க, நம்பிக்கைங்கிறதே மறந்துருங்க. நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு பதிலாக எதிர்பார்ப்புங்கிற வார்த்தை போடுங்க. அந்த எல்பிஸ்ங்கிற வார்த்தை, இந்த எல்பிஸ்ங்கிற வார்த்தைக்கு தேயர் சொல்லும் பொழுது புதிய ஏற்பாடுல a joyful confident expectationங்கிறாரு. ஓயின் டிக்ஷனரி சொல்லும் பொழுது நல்லது நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்புங்கிறார். இந்த வேதம் சொல்லுகிற ஹோப் என்பது, வேதத்தில் நம்பிக்கைன்னு சொல்லுகிறது வந்து என்னுடைய விருப்பம் அல்ல, நான் ஒரு காரியத்தில் இருதயத்தை விசுவாசிக்கிறதுனால வரக்கூடிய எதிர்பார்ப்பு. புரியுதா? விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம். நம்பப்படுகிறதுக்கு ஃபவுண்டேஷன் ஃபெய்த் தான் முதல்ல வருது. வீடு கட்டும் போது முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட மாட்டோம். ஃபர்ஸ்ட் நான் விரும்புகிறதுக்கு ஃபவுண்டேஷன் என்ன? ஃபெய்த்து. நான் எதிர்பார்க்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் ஃபெய்த்து. எனக்கு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கிறனால ஸ்ட்ராங் ஹோப் இருக்கு. புரிஞ்சுட்டு வரீங்கல்ல? இது முக்கியம். அவங்க ஹோப்புன்னு சொன்னது வந்து இந்த ஹோப்பை சொல்லலைங்க, இந்த உலகத்தில் ஹோப் சொல்கிறாங்களே அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் ஹோப்புங்கிறது எனக்கு கட்டாயம் நடக்கும், என் வாழ்க்கையின் பங்காக மாறுங்கிற ஒரு முற்போக்கான எதிர்பார்ப்பு. ரோமர் 8 திருப்போம். ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கையினால ரட்சிக்கப்பட்டீங்களா, விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீங்களா? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீங்களா, நம்பிக்கையினால் ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இங்கே சொல்லுகிறாரு நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க சில என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க முதல்ல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அப்புறம் ஃபெய்த் இருந்துச்சு, அதனால் ரட்சிக்கப்பட்டேன். அதை சொல்லலை. இங்கே பேசுகிறது சரீர மீட்பை பற்றி பேசுகிறார். ரட்சிக்கப்பட்டீங்களா? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீங்க. விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த சரீர மீட்பு உண்டாகும் என்கிற எதிர்பார்ப்பு கட்டாயங்களுக்கு இருக்கும். இன்னும் சரீர மீட்பு நடந்துருச்சா? சரீர மீட்பு நடந்துருச்சுன்னா ஹோப்புங்கிற வார்த்தை இல்லை. என்னங்க, உங்களுக்கு
10 கோடி வர வேண்டியிருக்குன்னு வச்சுங்களேன். வந்ததுக்கப்புறம் எதிர்பார்க்க மாட்டீங்க, வருகிற வரை எதிர்பார்ப்பீங்க. கைக்கு வந்துருச்சுன்னா எதிர்பார்க்கணும்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை பத்தாச்சு, எப்படிங்க நல்ல ஒரு அலைன்ஸ் ஒர்க்கை எதிர்பார்த்துருக்கேன்னா யாருக்கு? உங்களுக்கா பிள்ளைக்கா? ஒன்று நிறைவேறிச்சுன்னா அது நம்பிக்கை கிடையாது, நிறைவேறி விட்டது. நம்பிக்கையினாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இங்கே பேசும் பொழுது ஆவியை பற்றி பேசல, சரீர மீட்பை பற்றி பேசுகிற. கீழே கவனித்து வரீங்க? உங்களுக்கு ஃபெய்த் இருக்கிறது, என் வாழ்க்கையில் கர்த்தர் பெருக பண்ணுவார், விருத்தியடை செய்வார். இப்பொழுது இருக்க நான் என்னைக்கு இருக்க மாட்டேன், நான் மேலே வருவேன், நிறைவாக இருப்பேன், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேங்கிற உங்களுக்கு ஃபெய்த் இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஹோப் கட்டாயம் இருக்கும். திரும்பி ரோமர் 5க்கு வாங்க. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே களி கூறுகிறோம்ங்கிறார். இயேசு திரும்ப வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். சாவுக்கு ஏதுவான இது சாவாமை தரித்து கொள்ளும் விசுவாசிக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் விசுவாசிக்கிறோம். எல்லா அழுகையும் வேதனையும் நீங்கி ஒரு நிறைவான வாழ்க்கை வரும்னு விசுவாசிக்கிறோம். அவர் வரும்பொழுது நான் அவரை சந்திப்பேங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. இருக்கா? இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறதுனால நான் களி கூறுகிறேன். நான் கைவிடப்படுவேனா கைவிடப்பட மாட்டானா அதெல்லாம் இல்லை. அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம், ஆவியில் ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். அந்த உள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு, அந்த மேன்மை பாராட்டுகிறோம் களி கூறுங்கிற பார்த்தீங்களா, அதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஸ்ட்ரென்த்தை ஏற்படுத்தி கொடுக்கறது என்னென்றால் அந்த ஜாய், ரிஜாய்ஸுங்கிறார் பார்த்தீங்களா, அந்த அதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் இருக்கு. எங்கே கர்த்தர் உங்களை கொண்டு போக வேண்டும் விரும்பி இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போக பண்ணுகிறது என்னென்றால் இந்த ஜாய் தான். உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லைன்னா அது வெளியே வராது, சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லை என்றால் நீங்கள் லைஃப்பை சக்சஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே களி கூறுகிறோம் இருக்கு. ஃபெய்த்தே இல்லைன்னா எதிர்பார்ப்பே இல்லை, எதிர்பார்ப்பே இல்லைன்னா களி கூறுதலே இல்லை. வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். விசுவாசமும் நம்பிக்கையும் பிரிக்க முடியாது. ஒவ்வொரு எதிர்பார்ப்பு வரும்பொழுதும் நீங்கள் பெருகிட்டே வருவீங்க, அடுத்த நிலைக்கு போவீங்க. சந்தேகத்தில் இருக்கீங்க, அவிசுவாசத்தில் இருக்கீங்கன்னா குறை சொல்லக்கூடிய ஆளாக முறுமுறுக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்னா சந்தோஷப்படுகிற ஆளாக களி கூறுகிற ஆளாக மனம் மகிழ்ச்சி நிறைந்த ஆளாக இருப்பீங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது இருக்கேன் அப்படின்னா நீங்கள் விசுவாசத்தில் இல்லை, இருக்கீங்க, அது நல்லா தெரியுது. நீங்கள் இருக்க போய் தான் நானும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். நீங்கள் இல்லைன்னா நான் கூப்பிடவே மாட்டேன், உங்கள் வீட்டில் யாராச்சும் கூப்பிடுவேன். நீங்கள் இருக்கீங்க, அது நல்லா தெரியும். எப்படி இருக்கீங்க? ஃபெய்த்தில் இருக்கீங்களா, எதிர்பார்ப்பில் இருக்கீங்களா? அடுத்த நிலைக்கு போவன்னு எதிர்பார்ப்பு இருக்கா? கவனிங்க. சந்தோஷமே இல்லை பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் விசுவாசத்தில் இல்லை, நீங்கள் விசுவாசத்தில் இல்லைங்க. இல்லை நான் விசுவாசம் இல்லை, நான் பேசுகிறது உங்கள் ஸ்பிரிட்டில் இல்லைன்னு சொல்லலை, உங்கள் மைண்டில் இல்லை, உங்களுடைய இருதயத்தில் இல்லை. தேவன் விசுவாசத்தின் தேவன், அதே நேரத்தில் தேவன் சமாதானத்தின் தேவன். ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன், அதை உங்களுக்கு வச்சுட்டு போகிறேங்கிறார். அது உங்களுக்குள்ள இருக்கு. சமாதானமே இல்லைப்பா உன்னை கொடு அப்படின்னா பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். அது விட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்களா, புண்பட்ட மனதை அதை விட்டு ஆத்துன்னு. அப்போ உங்கள் மனசு புண்பட்டு தான் இருக்கு.
எதிர்பார்க்கிற மனசா இல்லை. பிசாசு என்ன சொல்கிறான்னா, அதை உங்களை நம்ப வைக்கிறான். உனக்கு சந்தோஷமே இல்லை, உன் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு சந்தோஷமற்ற மனநிலை உள்ளவனாக உங்களை மாற்றி அதிலே சிக்க வச்சுருவான். அதை விட்டு இங்கே வெளியே போக முடியாதுங்க. வண்டி ஓட்டி போகிறீங்க, கீழே சகதியாக இருக்குது, சகதியில் டயர் மாட்டிருச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் என்னதான் ரைஸ் பண்ணால் கூட டயர் மட்டும் சுற்றும், வண்டி போகாது. அப்படி அனுபவத்தெல்லாம் பார்த்துறீங்களா? பொன்ராசார் வீட்டுக்கு போகும்போது நடக்க ஒரு விட்டம் நடந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டேன், கிரவுண்டில் போனால் டயர் சுற்றிருச்சு. நம்ம என்ன சுற்றினாலும் டயர் சுற்றுது, ஆனால் வண்டி அங்கே தான் நிற்கிது. இன்றைக்கி நிறைய மக்கள் பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஓமாங்க, ஆக்சிலேட்டர்லாம் ஹெவியாக இருக்கும், வண்டி அங்கேயே தான் நிற்கும். ஏன் அங்கே நிற்குன்னா உள்ள சமாதானம் இல்லை. ஒரு நிமிஷம் கூட மனசோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க, ஒரு செகண்ட் விடக்கூடாது. மனசோர்வு வருது, டிப்ரெஷன் வருதுன்னா இயேசு நாமத்தில் மனசோர்வே கொடுக்கக்கூடிய வியாதி பிசாசுடைய கிரியைகளை இயேசு நாமத்தில் மனதிலிருந்து கையை எடுன்னு சொல்லிடணும். ஒரு செகண்ட் மனசோர்வு இருக்கக்கூடாதுங்க. மனசோர்வு வந்துருச்சுன்னா டயர் சகதியில் சிக்கிருச்சுன்னு அர்த்தம். வண்டி எங்கேயும் போகாது, வண்டி அங்கே தான் நிற்கும். ஒரு செகண்ட் கூட விடாதீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, ஆக்குபை பண்ணிட்டே வாங்க. இது இந்த நேரத்தில் இதை செய்யணும், அந்த நேரத்தில் அதை செய்யணும், இது இப்படி செய்யணும். அப்படியே மனதை ஃபுல்லாக ஒரு காரியத்தினால் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களை குறித்து கவலைப்படுறதுக்கு நேரமே இல்லாமல் போயிடும். ஒன்றுமே செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அவன் ஒரு ஃபில்மை உள்ளே விடுவான் பாரு, அப்படி பூதாகரமாக தெரியும். அப்படியே பார்க்க 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 அப்படியே அந்த ஹோப் எல்லாம் அப்படியே வத்தி கீழே போயிடும். ஆக்குபை பண்ணணும். நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்லணும், ஆண்டவரே நான் இப்படி மாறுவேன் உடைய கிருபையினால் மேலே வந்துடுவேன், ஜெயிச்சிருவேன் சொன்னீங்கன்னா அந்த கிருபைக்குள்ள பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால உள்ள போயிருவீங்க. உங்களுக்காக ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிடலாம். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனிங்க, எப்படி சுகமாகிறோம்? கிருபையினாலே சுகமாகிறோம். சுகத்தை நான் சம்பாதிக்கலை, சுகத்துக்கு நான் சரீரத்தில் வேலை செய்யலை. கிருபையினால் சுகம் உண்டாயிருக்கிறது, அதை குறித்து நான் கேட்குறேன், அதை குறித்து அறிவினால் என் மனது நிரம்புகிறது, அப்புறம் அதுக்குள்ள நான் அக்சஸ் பண்ணுறேன், உட்பிரவேசிக்கிறேன். அவைலபிளாக இருக்கிறதுனால உட்பிரவேசிக்க முடியாது. அது குறித்து அறிவு இருக்கணும், அப்புறம் விசுவாசத்தெல்லாம் உட்பிரவேசிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? இந்த ஹாலுக்குள்ளே எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இங்கே ஒய்ஃபை இருக்குது. ஒய்ஃபை இருக்கிறதுனால உங்கள் செல்லை நீங்கள் ஒய்ஃபை ஆன் பண்ண முடியாது. சிக்னல் காமிக்கும், ஒய்ஃபை சிக்னல் காமிக்கும், உள்ள நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உள்ள அக்சஸ் பண்ணலாம். உள்ள அக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட்டாக நீங்கள் பார்க்கலாம், அன்லிமிட்டாக டவுன்லோட் பண்ணலாம். ஒரு லாட்ஜுக்கு போகிறீங்க, அங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது சொன்னால் முதல்ல என்ன செய்வீங்க? அப்படியா அம்மிங்களா, பாஸ்வேர்டு சொல்லுங்க. தேவன் கிருபையினாலே எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்படுத்தி வைத்திருக்கிறது உங்களுக்கு அவைலபிள். ஆனால் அக்சஸ் கோடு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறான்னு தெரிஞ்சிங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகலாம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். நீ உலகத்தில் எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு நேராக போகிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய கிருபை கொடுக்கப்படலையா? இல்லை இவங்க ஆண்டவருடைய நேரம் வருவதற்காக காத்திருக்கிறானா? ஆண்டோடைய பிராப்தம் எப்போவோ அப்போ நான் ரட்சிக்கப்படுவேன்,
நான் என்னையும் சரி பண்ணிக்கிறேன் சார். சில சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் சரியில்லை சார், கொஞ்ச நாள் சரி பண்ணதுக்கப்புறம் வரேன். நீங்கள் உங்கள் செயல்களினால் நீதிமானாக்கப்பட முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேண்டிய அனைத்தும் கிருபையினாலே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கிறது. புரியுதா? இப்போ என்ன செய்கிறீங்க? விசுவாசத்தினால உட்பிரவேசிக்கிறீர்கள். விசுவாசம் தான் உள்ள கிருபை ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனையும் உள்ள நுழைய வைக்கிறது. இன்னைக்கு கரண்ட் இருக்கு, 200 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கிடையாது. கரண்ட்டை தயார் பண்ணக்கூடிய அந்த கிருபை மனுஷனை படைக்கும் போதே, உலகத்தை படைக்கும் போதே கர்த்தர் வச்சிட்டார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கிருபைக்குள்ள பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை சிலர் அறிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகிறது? ஒரு நாள் வாழ முடியாது, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம செய்கிற அத்தனையும் கரண்ட்டோட ஜாயிண்டா இருக்கு. கரண்ட்டை மனுஷன் கண்டுபிடிக்கல, கரண்ட் இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சான். கரண்ட் இதுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அந்த கரண்ட் அதுக்குள்ள வச்சது யாரு? கர்த்தர் வச்சாரு. எல்லாம் கவனிங்க. உங்களுக்கு வேண்டி எல்லாமே கர்த்தர் வச்சிருக்கிறார். பெருக்கத்தை வச்சிருக்கிறார், விருத்தியை வச்சிருக்கிறார், சுகத்தை வச்சிருக்கிறார், ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார், நல்வாழ்வை வச்சிருக்கிறார். அத்தனையும் கர்த்தர் கிருபையினால் வச்சிருக்கிறார். கிருபை தான் ஜெயிக்க வைக்குது. கிருபை தான் நம்மை உயர்ந்த நிலை கொண்டு போகுது. அது கொண்டு போகுதுன்னு சொன்னதுனால மட்டும் நீங்க கொண்டு போக முடியாது. அது எப்படி உள்ள போவது என்பதை யாராச்சும் ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கணும். அன்றைக்கி ஒரு பிரதர் போதிச்சாருன்னு ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் அவன் போக வேண்டும் என்று இருக்கிற இடம் எதுவோ அந்த இடத்துக்கு அவன் கொண்டு சேர்ப்பான் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான கருத்தை அவங்க எடுத்துட்டாங்க. கர்த்தர் உங்களோட இடத்துக்கு ஒரு போகணும்னு நினைக்கிறாரு, அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியா? அப்படியா? கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போகணும்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறார், கிருபையினால வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கரெக்டான சுக்கான அதுக்கு நேரம் திருப்பினீங்கன்னா இங்கே போவீங்க. அதை அறியணும். அப்புறம் வாயை திறந்து பேசுறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் கண்ட மாதிரி பேசுறீங்க அப்படின்னா போக முடியாது. கிருபை தாங்க ஃபவுண்டேஷன். கிருபைனால தேவன் மீட்பில் என்ன செய்தார் என்பதை அறிகிறோம். அறிந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? அதை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து உட்பிரவேசிக்கிறோம். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட வானத்திலிருந்து மன்னா பொழியும். மன்னா பொழிஞ்சால் கூட அவன் டென்ட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வந்துடு சீசே அப்படின்னா வராது. வருமா? வராது. போகணும், அதை எடுக்கணும், அதை எடுத்து அதில் வேலை செய்யணும். அதே போல் கிருபை ஏராளமான காரியங்களை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு விசுவாச அளவு அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் உட்பிரவேசிக்கிற அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும். கொஞ்சம்தான் கிருபை குறித்த அறிவு இருக்குன்னா கொஞ்சமாக உள்ளே போகலாம். கிருபை குறித்த அறிவு பெருக பெருக இதெல்லாம் எனக்கு இருக்கிறதா, இப்படி வாழ முடியுமா, இப்படி பெருக முடியுமா நினச்சிங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கலாம். விசுவாசத்தில் அளவு இருக்குங்க. ஆண்டவர் சொன்னார், ஏன் உங்களுக்கு விசுவாசமே இல்லாமல் போயிட்டுனார். நோ ஃபெய்த்துங்கிறார். அப்புறம் அற்ப விசுவாசிகள்ங்கிறாரு. இது கொஞ்சம் பெட்டர் பொசிஷன். ஒன்றுமே இல்லாத காட்டிலும் கொஞ்சம் இருக்கு. 2 பேரை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெருசுங்கிறார். அந்த கானானியஸ்திரியை பார்த்தோம், அந்த 100க்கு அதிபதி பார்த்து பேசுகிறார். அவங்க 2 பேருமே கவனன்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஆட்கள், உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கையற்றவர்கள். அப்படி இருந்தாலும் அவரை குறித்து அறிகிறாங்க. பவுண்டரியை தாண்டி உள்ள போறாங்க. அவங்க அந்த பவுண்டரி இல்லைங்க, அவங்க பவுண்டரிக்கு வெளியே இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்குன்னு அறிந்த உடனே பவுண்டரியை கிராஸ் பண்ணி உள்ள போறான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உன் விசுவாசம் பெருசுனாரு. இதெல்லாம் எனக்கு அருளப்பட்டிருக்குன்னு நினைச்சிட்டு அந்த பவுண்டரிக்கு பின்னாடி நினைச்சோம்னா கர்த்தர் கொடுக்கும்போது கொடுப்பார்ல, அவர் இங்க வரும்போது நம்மளை பார்ப்பார்லன்னா இது உங்களுக்கு இருக்கா, அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்லன்னு தெரிஞ்சுக்கிறதா, பவுண்டரி கிராஸ் பண்ணிடணும். அவங்க 2 பேரை பார்த்தா ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். அப்ப கிருபை கொடுக்குது, விசுவாசத்தினால தான் உள் நுழைகிறோம். வாசிப்போம். எபேசியரில் 2 வசனங்கள் காமிக்கிறேன். எபேசியர் 2 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. 18ஆம் வசனம். அந்தபடியே இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றோம். இதை ரோமர் 5:2 சொல்றாரு. பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அதை அறிகிறதன் மூலமாக உட்பிரவேசிக்கிறாங்க. கவனிங்க, முதல்ல கேட்கணும், என்ன நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்கணும். ப்ராமிஸ் முழுக்க கேட்கணும். கேட்டுட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கக்கூடாது, எதிர்பார்க்கணும். வேதத்தில் பர்த்திமேயுங்கிற ஒரு மனுஷன் இருக்கான். பர்த்திமேன பேரே கிடையாது, தீமேயுமே. அவனுக்கு பேர் வைக்கலை. பேர் வச்சாங்களான்னு தெரியல, அந்த பேரை எவனும் கூப்பிடலை. பேரை இப்படியும் வச்சுருப்பாங்க, ஒரு பேர் வச்சுருப்பாங்க. திமேகிமையன்னு கூப்பிட்டாங்க. இயேசு வருகிறத கேள்விப்படுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறான். எதிர்ப்பு அதிகரித்தா கூட அவன் கத்துறதை விடலை, அவனோட எக்ஸ்பெக்டேஷன் கூடிகிட்டே இருக்கு. ஆண்டவர் நின்று அவனை கூட்டு வாங்குறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் பார்வை அடையணுங்கிறான். இயேசு சுகமளிக்கிற கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ இயேசு சுகத்தை பற்றி பேசினாரா? இயேசு நடந்து போகிறாரு. இயேசு நடந்து போகிறத கேட்டவொன்னா அவனுக்கு ஹோப் அதிகரிக்குது, வாய்ப்பு வந்திருக்கு, இன்னைக்கு சுகமாக வாய்ப்பு உண்டாதுக்குன்னு அவன் கத்துறான். உள்ள அக்சஸ் பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கிறான். ஆண்டவனுக்கு என்ன செய்யணும்? நான் பார்வை அடையினேன். ஆண்டவர் ஏன் கேட்கணும்? நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கணும்? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, உன் எதிர்பார்ப்பின்படி உனக்கு ஆக கடவுது. நான் சுகமாக வேண்டுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இல்லைன்னா கர்த்தர் சுகத்தை கொடுக்கவே முடியாது. உனக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் கேட்கிறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவர் காதில் வந்து சுகமாகணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லலை. அப்படியே சொன்னாரு. அவனா சொன்னா, ஆண்டவரே நான் பார்வை அடையணும். நீங்கள் அடைய நேரத்தில் இப்படி சொல்லு அப்படி சொல்லுங்கிற பார்த்தீங்களா? அவங்களாம் சொல்லணுங்க. இன்னொருத்தனை விசுவாசிக்கும் பொழுது அவன் சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணலாம். அவனுக்காக நான் விசுவாசிக்க முடியாது. அவனை விசுவாசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அவன் அதை எதிர்பார்க்கும் பொழுது அவனுக்கு சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணலாம். இதை விசுவாசின்னு சொல்லுவதற்கு அதிகாரம் யாருக்கு? கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. கர்த்தர் கூட சொல்லலைங்க இதை சுகமாகணும்னு சொல்லு, அப்படி சொல்லவே இல்லை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்ன சுகமாகணும்னு. அவன் காத்திருக்கல. கர்த்தர் ஒரு நாளைக்கு சுகமாக மாட்டாரா? கர்த்தனை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எனக்குன்னு ஒரு காலம் ஒன்று இருக்குல்ல, குறித்த காலத்தில், அதான் காலம். ஒரு ப்ராமிஸ் உங்களை நோக்கி வந்துருச்சுன்னா காலம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தங்க. அந்த 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 சைடில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மூவ் ஆகணும், உள்ள அக்சஸ் பண்ணணும். அதுக்கு மைண்டு எப்பொழுதுமே தேவன் மேலே இருக்கணும். மைண்டு உலக சிந்தை, உலக எண்ணங்கள் அதெல்லாம் உள்ள வந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபங்கள் பதிலை கொடுக்காதுங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் ஜெபிக்கிறாங்க, அறிக்கை பண்ணுறாங்க, ஜெபத்தில் குறைச்சலா. அவங்க பண்ண ஜெபத்திலேயே எதிர்பார்ப்பு இல்லாமல் தாங்க ஜெபிப்பாங்க. காலைல ஜெபிச்சோம், என்ன எதிர்பார்த்தீங்க? ஜெபிச்சோம். நீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஜெபம் உங்களுக்கு வெறுத்துரும். உண்மைதானே? கிடைக்கவே இல்லை, ஜெபிச்சுட்டே இருக்கீங்க, கிடைக்கலன்னா அது உங்க கர்த்தர்ட்ட பிரச்சனை இல்லை, கர்த்தர் கிருபையினால கொடுத்துட்டாரு, நீங்க எதிர்பார்க்கல. சபைக்கு போற மக்கள் பாருங்க, எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க. விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னாரு. சபைக்கு போறபடி ஆக கடவுள்னு சொல்லலை. போகணும், கேட்கணும், அப்புறம் விசுவாசிக்கணும், அப்புறம் எதிர்பார்ப்பு இருக்கணும். எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா முகமே வேற மாதிரி இருக்கணும். ஒரு பரவசம் இருக்கணும், ஒரு ஆனந்தம் இருக்கணும். அப்படின்னா விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இன்க்ரீஸ் ஆக ஆக பெற்றுக்கொள்ளுகிற மோடு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் முடிப்போம். ரோமர் 8க்கு வாங்க. சிந்தனை ரொம்ப முக்கியங்க.
தவறான சிந்தனை உள்ள போயிருச்சு, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா வண்டி ஓடும், எங்கேயும் போகாது. ரோமர் 8:5. அன்றியின் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கவனிச்சுட்டு வாங்க. ரோமர் 12:3 ஒரு வார்த்தை 3 முறை வருது. என்னது? என்ன திங்க் பண்றதை பத்தி பேசுறாரு. இங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். எதை சிந்திக்கிறார்களோ அதை அவர்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்றார்கள். புரியுது? மாம்ச சிந்தை மரணம். முதல்ல சிந்தையை பத்தி பேசுறாரு, அப்புறம் அதனுடைய வெளிப்படுகிறத பத்தி பேசுறாரு. மாம்ச சிந்தை மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா அது மரணத்தை ஏற்படுத்த செத்து போக மாட்டான். நிறைய காரியத்தில் உள்ள இருக்கிற ஆவியினுடைய ஜீவன் ஃப்ளோ ஆயிருக்காது. வாக்குத்தத்தம் அனைத்தும் கிருபைங்க. கிறிஸ்துவுக்கு ஆம் என்று எல்லா ப்ராமிஸும் கர்த்தர் கிருபையா கொடுக்கிறார். அது கிருபையா கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் வராது. உங்களுடைய மாபெரும் பாட்டு ஒன்று இருக்கு, மைண்டு. எதை எண்றீங்க, எதை எண்ணுகிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகும். என்றது வேற மாதிரி இருக்கு, ஜெபிக்கிறது வேற மாதிரி இருக்குன்னா ஜெபிக்கிறது வராது, என்றதான் வரும். ஆண்டவர் சொன்னார், கேட்கறதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறார். ஏன் கேட்கும்போது என்ன ஆரம்பிக்கிறோம், கேட்கும்போது அப்படியே போல ஒரு எண்ணம் தாட்டு வருது. அப்புறம் சொன்னா எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அளக்கப்படும். மைண்டை பற்றி தான் பேசுறாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, நீ என்ன படிக்கிறீங்கிற நியாயப்பிரமாணத்தை கேட்டுட்டு அதில் நீ என்னத்தை படிக்கிறேன்னு கேட்குறாரு. பைபிளை படிக்கலாம், அதில் நீ என்ன பார்க்குறீங்க, என்ன தாட்டு உங்களுக்குள்ள போகுது. ஆவிக்குரிய சிந்தை உள்ள போகும்போது தான் வாழ்க்கை மாறுது. என்ன உள்ள இன்புட் கொடுக்குறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 Corinthians 10 ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி பேசுகிறார், ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி பேசுகிறார். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் அறங்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனாக இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் எல்லா மேற்றுமையான எண்ணங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாகிற எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்பிடிக்கிறங்கிறார். என்ன வரும், என்ன வந்துக்கிட்டு கண்டினியூஸாக வரும். வருகிற எண்ணங்களை சிறைப்படுத்த தெரியல அப்படின்னா அது உள்ள வந்துடும். இப்போ நிறைய இடத்துல பவுன்சர்ஸ்னு வச்சுருக்காங்க, தெரியுமா? கேள்விப்பட்ட பவுன்சர்னா அடியால் மாதிரி இருப்பான். இப்படி கேள்விப்பட்டது இல்லையா? பவுன்சர்ஸ்ன்னு கேள்விங்களா? நீங்கள் ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு போகிறீங்க, எதாவது போனீங்கன்னா வெளியே ஒரு 10 பேர் நிற்பான். யார் நீங்கள்? நீங்கள் உள்ளே போவதற்கு அனுமதி சீட்டு இருந்தால் தான் உள்ளே விடுவான். மனதில் வெளியே சில பவுன்சர்ஸை நிப்பாட்டி இருக்கணும். உள்ளே வரும்போது யாரை பாணி அப்படின்னு கேட்கணும். கேட்டு அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்துச்சுன்னா வெளியே அனுப்பிடணும். சிறை பிடிச்சு தள்ளி அப்படி தூக்கி எறிஞ்சிடணும். அப்படியே அதை உள்ள வட்டு அந்த எண்ணத்தை என்டர்டெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நம்பிக்கை அப்படியே சிதைஞ்சிரும். நம்பிக்கை அப்படியே போயிருங்க. ஆவியானவர் குறித்து சொல்லுது, அவருக்கு நான் சொன்னதை எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவாருங்கிறார், உங்களுக்கு காமிப்பார்க்கிறார். ஆவியானுடைய மாபெரும் வேலைன்னா உள்ள இருந்து உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பார். இதை பார், அதை பார், இதை பார், அதை பார். ஆவியானுடைய மாபெரும் காரியமே தேவன் உங்களுக்காக வாக்கு பண்ணியிருக்கிறதை அப்படி காமிச்சிட்டே வருவார். நான் மாம்ச சிந்தையிலே இருக்கேன்னா அவர் காமிக்கிற எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் என்ன நடக்குது, ஏது நடக்குது, உலகத்தில் நடக்குது, இதே காரியத்தில்னா ஆவியானவனை காமிக்கிறது தெரியாதுல்ல. கவனிங்க, தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், நாமும் ஆவியாக இருக்கிறோம். தேவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, நமக்கு ஒரு ஆத்மா. தேவனுடைய ஆத்மா, தேவனுக்கு ஆத்மா இருக்கா? இருக்கு. பைபிள் சொல்லுது, அவன் மேலே என் ஆத்மா பிரியம் வராதுங்கிறாரு. அவருக்கு ஆத்மா இருக்கு, ஆனால் அவருக்கு சரீரம் கிடையாது. ஆனால் நாம் இந்த பூமியில் சரீரத்தில் இருக்கிறோம். நான் பல டைமென்ஷனில் வேலை செய்கிறேங்க.
ஒரு டைமென்ஷன் இந்த இந்த சரீரத்தை கொண்டு இந்த நேச்சுரல் வேல்ல மூவ் பண்ணுறோம். சரீரம் உயிரோடு இருந்தால் தான் அந்த உலகத்தோடு மூவ் பண்ண முடியும். ஆவியோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட லிங்க் பண்ணுறோம். அது ஒரு டைமென்ஷனை வேலை செய்யக்கூடிய ஒரு பரிணாமம். ஆவி உலகத்தில் இருக்க எண்ணத்தை மனதில் கொண்டு வருகிறோம் என்றால் ஆவி உலகத்தில் இருக்க காரியங்களை இயற்கை உலகத்துக்கு உள்ள அனுப்புகிறோம்னு அர்த்தம். அப்போ தான் வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கும். நான் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறேன், மாம்ச சிந்தையாக இருக்கேன்னா அதன் வாழ்க்கையில் பலிக்காது. என்ன எண்ணத்தை உள்ளே கொண்டு போகணும், என்ன எண்ணத்தை சிந்திக்கணுங்கிறது முழுக்க பொறுப்பு என்கிட்ட இருக்கு. கண்டதை கேட்டு கண்டதை சிந்திச்சேன்னா எனக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படி நடந்துமோன்னு இருக்கும். அதனால தான் பிலிப்பியர் 4 சொல்கிறாரு. கடைசி அந்த வசனத்தில் முடிச்சிடறேன், அடுத்த வாரம் தொடருவோம். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடுனா பதிலோடு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுது. பதிலோடு தெரியப்படுத்துங்க. கவலைப்படாதீங்க, இதுல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். ஸ்தோத்திரத்தோடு தேவனை தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அந்த சமாதானம் தான் எதிர்பார்ப்புக்கு முக்கியமான காரியம். தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு எண்ணத்தை உள்ள விடணும், எண்ணத்தை உள்ள விடக்கூடாதுன்னு பேசுறாரு. 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதை மட்டும் சிந்திங்க. இதுக்கு வெளியே போனா சிந்திக்காதீங்கிறார். புரியுதா? நீங்க எதை சிந்திக்கிறீர்களோ அந்த பகுதியில் தான் ஸ்பிரிட் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். இதோட முடிக்கிறேன். ஸ்பிரிட்னா ஆவிக்குரிய மேனிஃபெஸ்டேஷன், அதாவது ஆவிக்குரிய மேனிஃபெஸ்டேஷன், ஆவிக்குரிய வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய உலகம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். விலைக்கு சொல்கிறேன். மத்தேயு 18 ஆண்டவர் சொல்கிறாரு. மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். பூமியில் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டா அது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லிட்டு என் நாமத்தில் 2 பேரோ 3 பேரோ கூடியிருந்தாங்கன்னா அங்கே நான் இருக்கிறேங்கிறார். அந்த இடத்துல கூடலை அவங்க, அப்போ அந்த இடத்துல இருக்கிறாரா? கர்த்தர் சர்வவியாபி, எல்லா இடத்துல இருக்கிறார். நீங்க ஒரு காரியத்தை குறித்து தேவன் என்ன நினைச்சாரோ அதே காரியத்தை நீங்க நினைச்சீங்கன்னா தேவனுடைய மேனிஃபெஸ்டேஷன் இந்த இடத்துல இருக்கும். தேவன் தன்னை இந்த இடத்துல வெளிப்படுத்தி காமிப்பார். கவனிங்க, ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பா. எப்போ வெளிப்படுத்துவீங்கன்னா எப்போ என்னுடைய எண்ணம் உன்னுடைய எண்ணமாக மாறுதோ அப்போ நான் வெளிப்படுத்துவேன். நைட்டு 1 மணிக்கு உட்காந்துருக்கேன், ஊரில் நடக்கிற பேய் கதையெல்லாம் பேசுங்க. இங்கே பேய் அப்படி வந்துச்சு, அங்கே பேய் எப்படி வந்துச்சு, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தொங்குன்னு சத்தம் கேட்டவொன்னா பயம் வந்துடும். வருமா? வரும். ஏன்? ஆவி மண்டலத்தோட நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்க. பேய் இருக்கா? இருக்கு. அதெல்லாம் நான் இருக்கு, நான் அதெல்லாம் உணர்ந்தவன். ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஊரில் ஒரு இடத்துல இந்த ராஜபாளையத்தில் 2 வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏன் வெள்ளிக்கிழமை, அது வெள்ளிக்கிழமை தான். ஏன் வெள்ளிக்கிழமை கேட்காதீங்க, அது வெள்ளிக்கிழமை தான். 10:30 மணி, வேறு யாருமே கிடையாது. 2 கேட்டுமே பூட்டியாச்சு. நானும் பிள்ளைகள்லாம் தூங்கிட்டாங்க. நான் வாசல் நிற்கிறேன், என் ஒய்ஃப் அங்கே அடுத்து நிற்கிறாங்க. அப்படி ஒரு 2 கிலோ மல்லிகைப்பூ தூவி விட்டால் எவ்வளோ வாசம் எடுக்குமோ அவ்வளோ வாசம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்படியே அப்படி கும்முன்னு வாசம். அந்த நான் மல்லிகை கடைக்கு பக்கத்தில் இல்லை. சரி, நான் ஒன்றும் கண்ணுக்கலை. அது அது அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ட்ட இல்லைங்க. ஏன்னா அதை பற்றி நான் சிந்திக்கலை. எனக்கு வந்து வேறு சிந்தனை இருக்குது, மைண்டில் வேறு சிந்தனை இருக்குது, கிறிஸ்துவின் சிந்தனை தான் இருக்குது. அது அதனுடைய தாக்கம் மேலே வரவே இல்லை. அடுப்போ பக்கத்து வீட்டுக்காரர் பூ வாங்கிட்டு வருவார்.
ஹவுஸ் ஓனர். நான் அவர் முடிஞ்சோடனே பாத்ரூம் போவார். அவர் பையில் எட்டி பார்த்தோம்னா அவர் இவ்வளோ தான் வச்சுருக்கிறாரு. அதை மோந்து பார்த்தா அங்கேயும் வாசம் வரல. அப்போ நான் செக் பண்ணுறக்கா சொன்னேன். அடுத்த வாரமும் அதே வாசம் வந்துச்சு. அப்போ வீடை சுற்றி அந்நிய பேச ஆரம்பிச்சேன். அத்தோடு முடிஞ்சிருச்சு. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வரலாம், அதன் மேலே நீங்கள் சிந்தனை வச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டுரும். அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, தேவனை குறித்து சிந்திச்சிங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் தன்னை ரிவீல் பண்ணிடுவார். அப்போ சிந்தனைங்கிறது அவ்வளோ முக்கியம். உங்கள் ஆவி எக்ஸ்பேண்ட் ஆகாதுங்க, மைண்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் மைண்டு விரிவடைய உங்கள் வாழ்க்கை விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வசனத்தை கேட்கணும், விசுவாசிக்கணும், எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்தா பரவசம் இருக்கும். பரவசம் இருக்கா? ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர் இல்லை, இந்த அழுக போக முடியா நான் ஜெபம் பண்ணுறேன், இந்த கண்ணீர் போக முடியா ஜெபம் பண்ணுறேன். வசனத்தை கேளுங்க, உள்ளத்தில் ஆழமாக விசுவாசிங்க, எதிர்பாருங்க, அதையே பேசுங்க. கொஞ்ச நாள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. சரிதானே? எழுந்து நிற்போம், அடுத்த வாரம் தொடருவோம். இல்லைன்னா பேசுவேன், எப்படி தேவன்கிட்ட பெற்றுக்கொள்வது பேசுவேதே. கிருபையினால் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான்னு சொல்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் எப்படி ரிசீவ் பண்ணணும்னு தெரியணும். ரிசீவ் பண்ணணும்னு தெரியலன்னா அந்த நேரத்தில் சந்தோஷமாக போயிடலாம். நாளைக்கு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது கஷ்டம். நாளைக்கு கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் வாழ்க்கையில் செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி, தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிற தேவனே, எங்களை நேசிக்கிறபடியினாலே உம்மை போல செயல்பட வேண்டும் என்று இந்த பூமியில் வைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி. உம்மை பின்பற்றுகிறவர்களாக உம்மை போல செயல்படுவதற்கு உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறேன். அந்த விசுவாசம் பெருகக்கூடியது, விருத்தி அடையக்கூடியது. அற்ப விசுவாசம் பெரிய விசுவாசமாக மாறக்கூடியது. கர்த்தாவே, வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள், இடையூறுகள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி. எண்ணங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும்படியாக, தவறான எண்ணங்களை தூக்கி எறியக்கூடிய மக்களாக, ஆவிக்குரிய சிந்தை உள்ள மக்களாக எங்களை மாற்றுவதற்காக நன்றி. ஆவியின் சிந்தை சமாதானமும் ஜீவனுமான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அது ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. அந்த வெளிப்படுத்தல நிறைவாக வாழ உதவி செய்யும். கனப்படுத்துவீராக, நாமத்தை மையப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டுமே இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, நாளுக்கு நாள் பெருக்கத்தோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே
உயிரே 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 நான் பறப்பேன், உயிரே 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 நான் பறப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.